எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்குவேன் எதை நிப்பாட்டுவாங்க ஸ்போர்ட்ஸை தான் நாளைக்கு நிப்பாட்டுவாங்க. ஆனால் நீ கிளாஸில் பாடம் கவனிக்காமல் இருப்ப, ஹோம்ஒர்க் செய்யாமல் இருப்ப, கிளாஸ் லீவ் அதிகமாக போடுவேன், எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அதில் நடக்கிற மைனஸ் தெரியாது. நாளைக்கு எதை நிப்பாட்டுவாங்க ஸ்போர்ட்ஸை. ஏன்னா நீ இதில் தான் ஆர்வம் இருப்ப. அப்போ விளையாடுறனால பிள்ளை படிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி தூக்கி நிப்பாட்டுற என்னதான் இருக்கும், ஸ்போர்ட்ஸை தான் நிப்பாட்டுறதா இருக்கும். நீ நல்லா படிச்சிட்டேன்னா அதை ஆட்டோமேட்டிக் நிப்பாட்ட மாட்டாங்க. இதுலேருந்து நல்லா போகுது அதுலேயும் நல்லா போகுதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இது அந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு படிப்பு, நெக்ஸ்ட்டு எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் முக்கியமாக சொல்லப்போனால் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்தால் மட்டும் எனக்கு அடுத்த ஸ்போர்ட்ஸ்லேயும் உனக்கு அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே செல்லும். நீ படிக்காமல் போயிட்டேன்னா வேஸ்ட் ஆயிரு. நீ காப்புலாம் படிக்கணும், ஃபஸ்ட்டுலாம் எடுக்க வேணாம். ஓரளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு மீடியமாக படித்தாலும் என்ன அது நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் உன்னைய காப்பாற்றி விடும். ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ சக்தி இருக்கும். நீ மூலப்பழத்தை எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும், எல்லாமே கொண்டு வரும். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு கத்தி எடுத்து அது நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை நீ பொழுதுபோக்கும் பயன்படுத்தலாம், அறிவு வளர்க்குறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம எதை வளர்க்குறதா முடிவு பண்ணணும்.